அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு ஜூஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சுனால போய் 3 கிர்னி பழம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை வெட்டி எடுத்துட்டு அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துருவோம். ஸோ கிர்னி பழம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா டேஸ்டியாக இருக்கும் போல இருக்குது. ஸோ கிர்னி பழத்தை 3 நல்லா வெட்டி எடுத்துப்போம். ஸோ 3 பழத்தையும் நல்லா நம்ம வெட்டி எடுத்துட்டு அதில் உள்ள விதையெல்லாம் நம்ம ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து கடையில் போய் ஜூஸ் வாங்கவே தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சுன்னா நம்ம வீட்டில் எல்லோரும் கூட குடிச்சிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அமௌண்ட்டு நம்ம மிச்சம் பண்ணிக்கலாம். பாருங்கள் அந்த விதையெல்லாம் எடுத்துட்டோம். நல்லா நொங்கு மாதிரி நல்லா சூப்பராக வந்துருக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஒரு கரண்டி வச்சு இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து விட்ருவோம். ஸோ எடுத்துகிட்டு நான் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் அப்படியே போட்டுக்கிறேன். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மிக்சியில் போட்டு அரைச்சி சூப்பராக ஜில்லுன்னு நம்ம ஜூஸ் குடிக்கலாம். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோம். நல்லாவே இதெல்லாம் எடுத்துகிட்டோம். ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா குளிர்ச்சியாக சாப்பிடணும். இந்த பழம் நல்லாவே குளிர்ச்சி தான். கொஞ்சம் போல் பால் ஊற்றி மிக்சியில் நல்லா அடித்து சூப்பராக ஊற்றி குடிச்சோன்னா அப்பா செம்மையான நமக்கான கிர்னி பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை போல் நீங்களும் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு நம்ம சேனல்